வரவிடலை. தூக்கம் வராததுனால இந்த ராஜா, நான் நினைக்கிறேன் 3 மணிக்கெல்லாம் எழுப்பி போயிருந்திருப்பார். போய் என்ன கேட்டாரு, தானியேலே, என்ன அந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். போதும். இங்க கிழக்கு விளக்கு நேரத்துல அப்பனா இருள் போய் விடியகால வந்தாச்சு. போறார் ராஜா சிங்க கவிக்கு கூப்பிடுறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அந்த அந்த உடனே அவன் பதில் சொல்றான். தானியேல் பதில் சொல்றாரு, ஆமாண்டவரே. 22 வசனம். இங்க தானியேல் சொல்றாரு, உனக்கு முன்பாக என்ன செய்யல, அவருக்கு முன்பாக நான் குற்றமில்லாதவா காணப்பட்டேன், உனக்கு முன்பாக என்ன செய்யல, நீதிகேடு செய்யல அப்படின்னு சொல்ல. உடனே ராஜா ஆள் அனுப்பி தானியேல் என்ன செய்தாச்சு, வெளியே எடுத்தாச்சு. நான் நினைக்கிறேன் அந்த ராஜா அன்னைக்கு தூங்கி இருந்தாருன்னா அவருக்கு தூக்கம் வந்திருக்கும்னா, காலையில இந்த எதிரிகள வந்து இந்த தானியேல உயிரோட பார்த்து மறுபடியும் அவனை கொல்றதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் ராஜாவுக்கு என்ன வரவிடல, தூக்கம் வரவிடல. சிங்கத்துக்குள்ள நம்மளை போட்டாலும், ஆழ்ந்த பாதாளத்துல போட்டாலும், எவ்வளவோ வந்தாலும் கர்த்தர் உங்களை என்னையும் உயர்ந்தடத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டார். அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அவர் தூக்கத்தை வர விடாமல் கர்த்தர் உங்களை என்னையும் அவர் விடுவிப்பார். அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அல்லேலூயா, ஆமென். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு காரியம்னா நம்ம வேண்டியவங்களுக்கு சம்பந்தப்பட்டது என்ன வராது, தூக்கம் வராது. தூக்கம் வராமல் கர்த்தர் உங்களை என்னை விடுவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆண்டவர் நம்ம நல்ல ஜெபிக்கணும். நமக்கு விசுவாசம் வேணும் அதிகமா. இன்னைக்கு எல்லாருமே நல்ல ஜெபம் பண்ணிடுவோம், ஆனா நமக்கு விசுவாசம் நம்மளால விசுவாசிக்க முடியாது. மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் செய்வார், வைப்பார், பண்ணுவார், பயப்படாதீங்க. ஆனா நமக்கு வரும்போது என்ன இருக்காது, விசுவாசமே இருக்காது. ஒரே ஒரு ஆளு யோனா, அவன் தூங்குறதுனால என்ன வந்துச்சு, அந்த ஒன்னையை பார்த்துட்டு யோனா வாசிங்க. யோனா 1:6. யோனா 1:6. இங்க எனக்கு என்ன வந்துச்சு, தூக்கம் வந்துச்சு. அப்போ தூக்கம் வராததுனால அங்க கர்த்தர் ஒரு யூத குலத்தையே விடுவித்தார். தூக்கம் வராததுனால ஒரு தேவ மனிதனை உயர்ந்த அடைக்கலத்தை வைத்தார். இங்க ஒருத்தன் எங்க போறான் தெரியுமா, தேவ சித்தத்தை மீறி போறான். ஆண்டவர் எங்க போச்சுனாரு, நினிவேக்கு போச்சுனாரு. நினிவே எப்படிப்பட்ட இடம்னா, காஞ்சி புல், இந்த எரிகோ மாதிரிப்பட்ட இடம். அங்க ஒரு பச்சையான உடனே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம். தர்ஷிஸ் எப்படின்னா, நீங்க வேதத்துல வாசித்தா தர்ஷிஸ்ல என்ன இருக்கு, நல்ல செழிப்பு, நல்ல பிசினஸ் மேன், நல்ல யானை தந்தம், பொண்ணு வெள்ளி. இவன் என்ன, இவன் ஆண்டுடைய சொல்ல கேட்டுட்டு இவன் இஷ்டத்துக்கு அவன் போறான். தேவ சித்தத்தை மீறிட்டான். அவர் என்ன சொல்லிட்டு கிடக்க, நம்ம பாட்டுக்கு நம்ம எங்க போவோம், தர்ஷிஸ் போகணும், கப்பல் ஏற்ற ஈஸியா அங்க போய் நல்லா வாழலாம், குழந்தைலாம் நினைச்சுப்பான் போல இருக்கு. ஆனா ஆண்டு விடல. ஆனா இவருக்கு என்ன வந்து, தூக்கம் வந்துச்சு. அப்போ இங்க அங்க 2 பேருக்கு தூக்கம் வராததுனால விடுதலை, அங்க உயர்ந்த அடைக்கலம் கிடைச்சிச்சு. இங்க இவன் தூங்கிட்டான். இவனுக்கு என்ன, மீன் வயிற்றுக்குள்ள போய் அவன் என்ன பண்ணான், படாத பாடுபட்டான். இன்னைக்கு நம்மளுக்கு எனக்கும் ஒரு விசுவாசம் இல்ல, ஆண்டவர் என்னை கர்த்தரை விடுவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், என்னோடு கூட இருப்பார், அவரை ஆசீர்வதிப்பார், அவரை பல